ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒருத்தவங்க கிட்ட உங்கள் கோல் என்னன்னு கேட்டால் அவங்க என்ன நம்ம சொல்லுவாங்க, என் லைஃப்பில் நான் நிறையா சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் நான் உடம்பை எப்படியாவது குறைக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் நான் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் கோலுன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் கோலே கிடையாதுங்க. அப்படின்னா கோல் எப்படிங்க இருக்கணும்னு கேட்குறீங்களா? ஸோ அதை தாங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, கோல் ஷுட் பி ஸ்மார்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன ஸ்மார்ட்டுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். எப்போ நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, அந்த கோல் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணுங்க. அது என்ன ஸ்பெசிஃபிக்கான்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலி இப்போது ஒரு சில பேர் சொல்கிறாங்க, என்னுடைய கோல் நான் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும். அப்படி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லாமல், நான் 1 மந்தில் 2 kg குறைக்கணும், 3 மந்தில் 3 kg குறைக்கணும், இல்லைனா 2 kg குறைக்கணும், அப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அப்படி இருக்கணுங்க உங்கள் கோல். இப்போ நிறைய பேர் நான் நிறையா பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் எவ்வளோ சம்பாதிக்க போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், 1 மந்தில் நான் 1 லட்சம் சம்பாதிக்க போகிறேன், 2 lakhs சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணுங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மெஷரபிள். உங்கள் கோல் எப்போதுமே மெஷரபுளாக இருக்கணும். இப்போ நார்மலாக ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் அப்பப்போ அதை மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதோடைய ப்ராக்ரஸ் உங்களுக்கு தெரியும், அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அந்த கோல் ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை நீங்கள் கரெக்டான வேல தான் போயிட்டு இருக்கீங்களான்றது உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்குங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு 1 மந்தில் 2 kg வெயிட் ரெடியூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வீக்லி ஒன்ஸ் நீங்கள் உங்கள் வெயிட்டை செக் பண்ணணும். அதுக்கு உண்டான ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எண்ட் ஆஃப் த வீக்கில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வெயிட்டை செக் பண்ணிக்கணும், ரெடியூஸ் ஆகிருக்கா இல்லை அப்படி தான் இருக்கா. ஸோ இதெல்லாம் தாங்க மெஷரபிள். அப்போ உங்கள் கோல் வந்து எப்போதுமே மெஷரபுளாக இருக்கணும், ஏன்னா அச்சீவபிளாக இருக்கணும். எப்போதுமே நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணாலும் அந்த கோல் வந்து அச்சீவபிளான்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து வீக்னஸ்ஸு தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ அதில் உங்கள் கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குங்க. ஆனால் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருப்பீங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் உங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும், அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. அடுத்தது வந்து ரியாலிஸ்டிக். ஆறுனா ரியாலிஸ்டிக். உங்கள் கோல் எப்போதுமே ரியாலிஸ்டிக்காக இருக்கணுங்க. இப்போ ஒரு நாளில் நான் 10 கோடி சம்பாதிக்கணும் அப்படின்றது ரியாலிஸ்டிக்காக கிடையாதுங்க. அது வேணால் பெரிய பணக்காரங்களுக்கு ரியலாக இருக்கும், ஆனால் நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு அது வந்து ரியல் கிடையாது. அப்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், நமக்கு எது ரியல், அது பேஸ்ட் ஆன் யுவர்ஸ், உங்களுடைய கெப்பாசிட்டி, அதை பொறுத்து தான் இருக்குது. அப்போது ஒரு நாளைக்கு 1 மந்த்துக்கு உங்களால் எவ்வளவு சம்பாதிக்க முடியும், இல்லை உங்களால் என்ன வேலைக்கு போக முடியும், அந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருக்குங்க. அடுத்தது டைம். டீனா டைம் பவுண்டு. எப்போதுமே யுவர் கோல் ஷுட் பி கம்ப்ளீட்டட் வித்தின் சம் ஸ்பெசிஃபிக் டைம். அந்த ஸ்பெசிஃபிக் டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள், எண்டிங் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்த கோலை வந்து எத்தனை நாளில் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். நிறையா அந்த ஒரு ஆர்வமாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, உட்காந்து படிப்பீங்க. 1 மந்த்துக்குள்ளே நான் 1 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ 1 மந்த் உட்காந்து படிப்பீங்க, படித்து அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலன்னா அது 1 மந்த்துன்றது 2 மந்த் ஆகலாம், 3 மந்த் ஆகலாம், அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காதுங்க. இன்னொன்று நான் சொல்கிறேங்க, இந்த கோலில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கோல் இருக்குங்க. ஷார்ட் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். அந்த ஷார்ட் டேர்ம் கோல்ன்றது என்னன்னா, எதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அது 1 இயர்க்குள்ளே டியூரேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் கோல். மிட் டேர்ம் கோல்ன்றது என்னன்னா, உங்களுடைய கோல் வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா, 3 இயர்ஸ்க்குள்ளே அச்சீவ் பண்ணுற போல் இருந்துச்சுன்னா அது மிட். மூணாவது லாங் டேர்ம் கோல். லாங் டேர்ம் கோல்ன்றது என்னன்னா அப் டு 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் வர உங்களுடைய கோல் வந்து அச்சீவ் பண்ணுற போல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தாங்க லாங் டேர்ம் கோல்.
மோர் தென் 5 இயர்ஸ்னா தட் இஸ் பர்பஸ் ஆஃப் லைஃப். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய பர்பஸ். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கோல் ஸ்மார்ட்டாக இருக்கா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட்டாக இருந்தால் ஃபைன், அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க, ஹார்ட் ஒர்க் போடுங்க, கண்டிப்பாக யூ கேன் அச்சீவ் இட். என் கோல் ஸ்மார்ட்டாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு உங்கள் கோலை ஸ்மார்ட்டாக ஆக்குங்க, அதுக்கப்புறம் அதை நோக்கி பயணிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வருங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி நீங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறணுன்னா, நிறையா காசு சம்பாதிக்கணுன்னா, நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஃபஸ்ட்டு ட்ரெயின் யுவர் மைண்ட், அதுக்கப்புறம் டெவலப் யுவர் விஸ்டம், அதுக்கப்புறம் டெவலப் யுவர் அவேர்னஸ். இது 3 தாங்க முக்கியம். இது 3ம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு கனெக்ட் வித் மை சேனல். அது சம்மந்தமாக நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி பார்க்கலாம்.